வணக்கம். ஜோதிடத்தில் இந்த தோஷங்கள், அதே மாரி யோகங்கள். இப்ப நெறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "சார் என்னுடைய ஜாதகத்தில ஏதாவது தோஷங்கள் இருக்கா?" இப்ப தோஷங்கள், யோகங்கள் 2மே சரிசமமா தான் இருக்கும் மேக்ஸிமம். அது சரிசமமா இல்லைனா தான் பிரச்சனைகள் வரும். அதிகப்படியான தோஷங்கள், அந்த தசாபுத்திகள், அது அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தா, இப்ப குஜ தோஷம், மாங்கல்ய தோஷம், ராகு, கேது, காலசர்ப்ப தோஷம், ராகு, கேதுவுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப நெருக்கமா இருந்தால் இந்த கிரகண தோஷம். இந்த மாரி நெறையா செவ்வாய் தோஷம் உட்பட புத்தர தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி யோகங்களும் லக்ஷ்மி யோகம், தர்ம கர்மதி, குருச்சந்திர யோகம், பஞ்சமகா புருஷ யோகங்கள் 5 யோகங்கள் இருக்குது. சச யோகம், மாளவி யோகம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து மாளவி யோகம் இருக்குது, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய யோகம், அது குபேர யோகம், நல்ல சுகஜீவியாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களோட வாழலாம். ஆனால் சுக்கிரதசை அவருக்கு வேலை செய்யாமல் போயிருக்கலாம், ஒழுங்காக வந்து அது சின்ன வயசில் வந்திருக்கலாம். இந்த மாதிரி சில டைம் யோகங்களே சரியாக வேலை செய்யாது. அதே மாதிரி தான் தோஷங்களும். இன்றைக்கி வந்து பிடிஎஃப் அது இதுன்னு கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி பார்த்துட்டு சரி ஐயோ எனக்கு இந்த தோஷம் இருக்குது அது இருக்குன்னு பயப்படுறாங்க. சில டைம் தோஷங்களும் வேலை செய்யாமல் போகும். அதே மாதிரி சில பேர் முன்னுக்கு பின் முரணாக கேட்குறாங்க. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருந்தது, ஆனால் எனக்கு ஒன்றுமே பண்ணலை, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு தண்டனை பிறவி இல்லை. நீங்கள் பக்குவப்பட்ட ஆன்மாங்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலது அனுபவித்து கழிக்கணும், சிலது பரிகாரங்களும் சரி செய்து கொள்ளணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள்.